மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கவும், உலக நலன் வேண்டியும், மழை பெய்யவும், விவசாயம் செழிக்கவும், கல்வி பெருகவும், பில்லி சூனியம் மாந்திரீகம் அழியவும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவையின் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றி வராகி அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். நிகழ்ச்சி குறித்து ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கூறியதாவது: பக்தர்கள் அகல் விளக்கேற்றி மனதார வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும், நினைத்தது நடக்கும். வராகி அம்மனை வழிபடுவதால் வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நல்வழிப்படுத்தும் வழிபாடாக வராகி அம்மன் இருப்பதாகவும், ஆண் பெண் பாகுபாடின்றி யார் வேண்டுமானாலும் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யலாம் என்ற நிலை வராகி வழிபாட்டில் மட்டுமே உள்ளது. இது வராகி யுகம். வராகி அம்மனை மனதால் நினைத்தால் அவள் வழிநடத்தும் என்று கூறினார். பின்னர் பூர்வ ஜென்ம பாவத்தையும் முன்னோர்களின் சாபத்தையும் நீக்கும் ராமேஸ்வரம் தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தியான பீடத்தின் நிர்வாகிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையில் கலந்து கொண்டு வராகி அம்மனின் அருள் பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் உமா மகேஸ்வரி, டாக்டர் கணேஷ்குமார், ஸ்ரீ பாக்கியலட்சுமி, இளைய பட்டம் ஸ்ரீ பாலரிஷி நாக விக்னேஷ், மேனேஜர் தங்கதுரை மற்றும் பலர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்திலே இன்று வராகி அம்மன் சிறப்பு அலங்கார பூஜை நடைபெறுகிறது. அதாவது நவராத்திரி என்பது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கும் சிறப்பான பூஜை. அதாவது மகிஷாசுரன் என்ற அரக்கனை அந்த ஆதிபராசக்தி மகிஷாசுர மத்தினியாக அவதாரம் செய்து 13 வயது பெண் குழந்தையாக அவதரித்து வித்யாமலையில் தொடர்ந்து 9 ராத்திரிகள் தவம் இருந்து ஒவ்வொரு அரக்கனையும் அழித்து இந்த அரக்கனுடைய குணங்களையும் அழித்து இந்த நவராத்திரியிலே 9ஆம் நாள் அன்னை பராசக்தி மகிஷாசுரன் என்ற மகிஷாசுரனை அழிக்கின்றார். இதுதான் நவராத்திரி பூஜையோட மெயினான முக்கியமான விஷயம். இந்த நவராத்திரி பூஜையில் 5ஆம் நாள் பஞ்சமி பூஜை. அதாவது பஞ்சமி அன்னைக்கு அன்னை பராசக்தியின் ஆணைக்குட்பட்டு சேனாதிபதியாக இருக்கின்ற வராகி அம்மன் வராக அவதாரம் எடுத்து பூமிக்கடியிலே இருந்த பாதாளகண்ட முனீஸ்வரன் என்கின்ற சக்தியினுடன் துணை கொண்டு பாதாளத்தின் அடியில் ஒளிந்து பூமிக்கடியிலிருந்தே சண்டை போடுவான், பூகம்பம் மாதிரி. அவனை அழிப்பதற்காக பூமியை தோண்டி தன்னோட வராகி அம்மன் போய் பாதாள முனீஸ்வரனுடைய அருளாலே பாதாளத்தில் குடிகொண்ட அரக்கர்களை அழித்தது தான் பஞ்சமி திதி. அந்த ஒரு விஷயம் என்னென்னா, வராகி அம்மனை வழிபாடு செய்வதனால் மழை நல்லா பெருகும், விவசாயம் பெருகும், கல்வி பெருகும். வராகி அம்மன் வழிபாடு செய்வதனாலே பில்லி சூன்யங்கள் மாந்திரீகமெல்லாம் நீங்கும் என்பதனாலே இந்த வராகி அம்மன் பூஜை இன்று நாகசக்தி தியானபீடத்திலே பஞ்சமி திதியில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பூஜையிலே வராகி அம்மன் பூஜையிலே அன்னை பராசக்தியுடைய அருளாசி எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நேற்று நாங்கள் சதுர்த்தி திதி அன்று ராமேஸ்வரத்தில் சென்று 18 தீர்த்தங்களிலே நீராடி பக்தர்களுக்காக 18 தீர்த்தங்கள் மற்றும் கோடி தீர்த்தம், காசி தீர்த்தம், இமயமலை, ஹரிதுவார், ரிஷிகேஷ் தீர்த்தங்கள் எல்லாம் எடுத்து வந்து இங்கே அபிஷேகம் செய்தோம். ஏன்னா இது புரட்டாசி மாதம். மனிதனுடைய துன்பத்திற்கு மூல காரணமே என்ன? பூர்வ ஜென்ம பாவம்தான். அதை மனிதன் உணர்ந்து கொள்வதில்லை. இன்றைக்கி துன்பப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்ன? பூர்வ ஜென்ம பாவம். மகன் சரியில்லாமல் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? பூர்வ ஜென்மமாகும். தன்னுடைய மகள் தன் பேச்சு கேட்காம பல்வேறு தவறுகள் செய்வதற்கு காரணம் என்ன? பூர்வ ஜென்ம பாவம். இன்ற வாழ்க்கையில் வந்து கொடிய வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன? பூர்வ ஜென்ம பாவம். தன்னுடைய குடும்பத்திலே பல்வேறு சண்டையும் சச்சரவும் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? பூர்வ ஜென்ம பாவம், முன்னோருடைய சாபம், நாம் செய்த கர்மா. இதெல்லாம் கழிப்பதற்கு ஒரு மாதம் இருக்குது. அந்த மாதம் தான் புரட்டாசி மாதம் என்படுகிறது.
அந்த புரட்டாசி மாதத்தில் எல்லோரும் காசிக்கு போக முடியாது, எல்லோரும் ராமேஸ்வரம் போக முடியாது. அதனால் பக்தர்களுக்காக வேண்டி காசி ராமேஸ்வரம் சென்று தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை இன்றைக்கி 18 அபிஷேகமாக்கி இந்த தீர்த்தத்தை தொளிச்சிருக்கோம். இது ஒரு 5 வாரத்துக்கு தொளிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். அதனால் பக்தர்களே, உங்களுடைய பூர்வஜன்ம பாவத்திற்காக இந்த பூஜையும் வராகியம்மன் பூஜையை காணும் பொழுது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த ஆதிபராசக்தி அகில உலக நாயகி என்று அழைக்கப்படுகின்ற அம்மாவுடைய திருவருளாலே உங்கள் வாழ்வு சிறப்படையட்டும். இன்று இந்த வராகியம்மனுடைய பூஜையிலே எல்லோருக்கும் ஐஸ்வர்ய சொம்பு எல்லாத்துக்கும் வைக்கப்படுது. நவராத்திரியில் இந்த ஐஸ்வர்ய சொம்பு ஒரு சில பக்தர்களுக்கெல்லாம் அம்மா யார் யாருக்கு ஆணைக்கு உட்படுறாரோ இந்த ஐஸ்வர்ய சொம்பில் அம்மாவுடைய ஐஸ்வர்ய காணிக்கைகள் அரிசியோடு கட்டி நாங்கள் இந்த கோயிலில் தருவோம். அது எல்லாத்துக்கும் தருவோம்னு சொல்ல முடியாது, அம்மா உத்தரவு கொடுக்குறதா. இட்ஸ் நாட் ஆஃப் த கமர்ஷியல், புரிஞ்சுட்டிங்களா? இது விற்கிற கிடையாது. இது காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஐஸ்வர்ய சொம்பு. ராமேஸ்வரத்தில் இதில் அஷ்டலட்சுமிகளோடு இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய சொம்பு. இந்த சொம்பு இந்த கோயிலில் ஒரு சில பக்தர்களுக்கு தரப்படும். அவர்கள் செல்வாக்குடன் ஐஸ்வர்யத்துடன் பெறுவார்கள். எல்லாம் நல்லது நடக்கட்டும்.